தமிழகத்தில் திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியல் 1977 தொடர்ந்து இருந்து வருகிறது. திமுகவா அதிமுகவா என்று இந்த அரசியல் களம் நீடித்து வருகிற சூழலில் அதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா போன்ற அரசியல் கட்சிகள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தில் திமுக பாரதிய ஜனதா என்ற ஒரு போட்டி அரசியலை இங்கே உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் முனைப்பாக இருக்கிறது. இதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படி ஒரு நிலை இங்கே ஏற்பட்டுவிடக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுவதற்கு காரணம், பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் வேரூன்றி வலுப்பெற்றுவிட்டால் எதிர்காலத்தில் சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் இங்கே கொட்டமடிக்கும் நிலை ஏற்பட்டுவிடும். அதனை தடுக்க வேண்டுமானால் பாரதிய ஜனதாவுக்கு அதிமுக இடம் கொடுத்துவிடக்கூடாது என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கவலை, கருத்து. அந்த அடிப்படையில் தான் அதிமுகவை நாங்கள் அவ்வப்போது சுட்டிக்காட்டி அல்லது ஆலோசனை கூறி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறோம். மற்றபடி விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிற சூழலில் மாற்று சிந்தனைக்கு இடமில்லை என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கு வாய்ப்பு இல்லை என்பதையும் நான் அறுதியிட்டு கூறியிருக்கிறேன். நாங்களே உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. எனவே அதிமுகவின் மீது கரிசனம் காட்டுவதை ஒரு கூட்டணிக்கான இன்னொரு கூட்டணிக்கான மாற்று கூட்டணிக்கான ஒரு சிக்னல் என்பதை போன்ற ஒரு கருத்து இங்கே உருவாக்கப்படுகிறது. அது உண்மை அல்ல. இப்போது KP முனுசாமி போன்றவர்கள் கூறியிருக்கிற இந்த கருத்து புறந்தள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அதிமுகவுக்கு இந்த தேர்தல் உண்மையிலேயே ஒரு நெருக்கடியான தேர்தல் தான். பாரதிய ஜனதாவும் அதிமுகவை குறிவைத்துதான் காய்களை நகர்த்தி வருகிறது. பாரதிய ஜனதா இந்த சட்டமன்ற தேர்தலை தனித்து சந்திக்க விரும்பவில்லை. அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுகவோடு கூட்டணி சேர்வதாகத்தான் இருக்கும். அதற்கான பல்வேறு நகர்வுகளை அவர்கள் முன்னெடுத்து செல்வதை காண முடிகிறது. ஆகவே KP முனுசாமி போன்றவர்கள் சொன்ன கருத்தை நான் ஏற்கிறேன் அல்லது வழிமொழிகிறேன்.